8 கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்படுது. அந்த கையடக்க தொலைபேசிகளோட டேட்டா அழிக்கப்படுது. விசாரணை செய்கிற அதிகாரிகள் அந்த டேட்டாவை ரிகவர் பண்ணி பார்க்குற நேரத்தில் அதுக்குள்ள இருந்து பல ரகசியங்கள் வெளிவருது. அந்த 8 கையடக்க தொலைபேசியிலையும் இருந்து 8841 தொலைபேசி அழைப்புகள், 1101 வாய்ஸ் ரெக்கார்டிங், 3,26,671 இமேஜஸ், ஃபோட்டோஸ், 5039 வீடியோஸ் கண்டுபிடிக்கப்படுது. இது என்ன பிரமாதம்! இன்னும் நிறைய ஸ்பெஷலான ஐட்டம் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் எங்கிருந்து கண்டுபிடிக்கப்படுதுன்னு சொன்னா கெஹல்பத்ர பத்மேவுக்கு சொந்தமான 8 கையடக்க தொலைபேசிகள்ல இருந்து. கெஹல்பத்ர பத்மேவும் பானந்துர நிலங்கமும் இன்னைக்கு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுறாங்க. இதுவரைக்கும் தடுப்பு காவல் உத்தரவுக்கு அமைய விசாரணைகள் நடத்தப்பட்டு வந்தது. இப்ப தடுப்பு காவல் முடிவடைகிற நிலையில் இன்னைக்கு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நேரத்தில் கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த 2 பேரையும் 3ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியல வைக்க சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாரு. இந்த சந்தர்ப்பத்தில் கடுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. பானந்துர நிலங்க சிஐடி கூட்டி வந்த வேன்ல இருந்து முதல்ல கூட்டி போகப்பட்டதுக்கு பிறகு ஒரு சில நிமிஷங்கள் கழிச்சு வேறொரு தோற்றத்தில் இருக்கிற கெஹல்பத்ர பத்மே முடியெல்லாம் வளர்த்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற நாங்கள் போட்டோல பார்த்த ஆளுக்கும் இன்னைக்கு கூட்டி வரப்பட்ட ஆளுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள், போலீஸ் பாதுகாப்பு, STF பாதுகாப்பு, விசேட அதிரடிப்படையினுடைய பாதுகாப்புன்னு சொல்லி வேன்ல இருந்து இறக்கி நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு கூட்டி போகப்பட்டு வழக்கு விசாரணை முடிஞ்சதுக்கு பிறகு அதே மாதிரி கடுமையான பாதுகாப்புக்கு மத்தியில் 2 பேரும் சிறைக்கு வந்து கூட்டி போகப்பட்டிருக்கிறாங்க. 3ஆம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்கப்படணும் என்றதுதான் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. சிறை அதிகாரிகள் 13 பேருடைய தொலைபேசி இலக்கங்களும் கெஹல்பத்ர பத்மேட போனுக்குள்ள இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை தவிர 7 நடிகைகள், மாடல்ஸ், 7 பேர். அந்த 7 பேர் யார் என்னன்றதை பற்றின எந்த விதமான தகவல்களும் தெரியாது. அரசியல்வாதிகளினுடைய தொலைபேசி இலக்கங்களும் அதுக்குள்ள இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. அவர்கள் யார் என்ன விவரம்னு சொல்லி இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்படலை. இதே மாதிரி தான் இதுக்கு முதல்லையும் கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பத்தில் வந்து சில போதைப்பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையில தொடர்பு இருக்கு, அவங்க நம்பர்ஸ் இருந்தது, நெருக்கமான தொடர்பு இருந்ததுன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அந்த பெயர் விவரங்கள் வெளியாகும் சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட சந்தர்ப்பங்கள்லேயே எல்லாம் கைது செய்யப்பட்டு விசாரணை எதிர்நோக்கி கொண்டிருந்தவர்களுடைய கதைகள் முடிக்கப்பட்டிருந்தது. இந்த கெஹல்பத்ர பத்மேட போனுக்குள்ள இருந்தும் இந்த மாதிரியான ரகசியமான தகவல்கள் சிறை அதிகாரிகள், அரசியல்வாதிகள், மாடல்ஸ், நடிகைகளோட நம்பர்ஸ் இருக்கிற போட்டோஸ், வீடியோஸ், வாய்ஸ் ரெக்கார்டிங்னு சொல்லி நிறைய ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த டேட்டா ரிகவர் பண்ணப்பட்டு இன்னைக்கு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இது இந்த விசாரணையில வந்து மிக முக்கியமான ஒரு ஆதாரம். இதுக்கு பின்னால் இருக்கிற நபர்கள் சம்பந்தமான தகவல்களையும் இது சில நேரங்களில் வெளிக்கொண்டு வர முடியும். ஆனால் கெஹல்பத்ர பத்மேட லோயர் வந்து நீ கேட்டிருக்கிறார், வெளிசர சிறையில்னு சொன்னா அடைக்க வேணும். இந்த கோட்டாபய ராஜபக்ச சொன்னார் தானே, யாழ்ப்பாணத்துக்குன்னு சொன்னா என்னால் வர முடியாது, வேற எங்க சொன்னாலும் நான் வர முடியும் சொல்லி கோட்டாபய ராஜபக்ச லலித் குகன் வழக்குல வந்து குறிப்பிட்டிருந்தார். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் என்ன வந்து வெளிசர முகாம், வெளிசர சிறையில வந்து அடைக்க வேணும், வேற எந்த சிறைக்கு போறதுக்குன்னு சொன்னாலும் நான் தயாரா இருக்கிறேன்னு சொல்லி கெஹல்பத்ர பத்மே சார்பா அவருடைய லோயர் வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். பொருத்தமான பாதுகாப்பான சிறையில தடுத்து வைக்கப்படணும் என்றதுதான் நீதிமன்றத்தினுடைய உத்தரவும். அடுத்த கட்ட விசாரணைகள் வந்து செப்டம்பர் 4ஆம் தேதி நடத்தப்படும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. என்ன நடக்கும், அடுத்தடுத்து எப்படியான தகவல்கள் வெளிவரும் என்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தது சலேவினுடைய சம்பவம். அதுக்குள்ள போறதுக்கு முதல்ல போதைப்பொருள் கடத்தலோடு சம்பந்தப்பட்டிருக்கிற பஸ் லலித் இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டு நடந்திருக்கிற விசாரணையை பற்றின தகவல்களை பார்த்து அதுக்கு பிறகு சலையிட விஷயத்துக்குள்ள நாங்க போகலாம். பஸ் லலித்னு சொல்லப்பட்ட நபர் வந்து 5 சந்தர்ப்பங்கள்ல 6 நபர்கள் கொலை செய்யப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கிற நபர். 15 குற்றச்சம்பவங்களோட நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார் சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு துபாயில கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கூட்டி வரப்பட்டு இன்னைக்கு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. 72 மணித்தியாலங்கள் தடுத்து வச்சு விசாரணை செய்யறதுக்கான அனுமதியும் இப்ப கொடுக்கப்பட்டிருக்கு. மத்திய குற்றவியல் விசாரணை பிரிவு மிக தீவிரமான ஒரு விசாரணையை பஸ் லலித் இல்லாட்டி பஸ் லலியான்னு சொல்லப்படுற பஸ் லலித்திட்ட நடத்தும் சொல்லி நாங்கள் எதிர்பார்க்க முடியும். பஸ் லலித்தினுடைய பின்புலம் என்ன, ஒரு சாதாரணமான பஸ் நடத்துனராக இருந்தவர் இந்த மாதிரி ஒரு போதைப்பொருள் கடத்தல் மன்னன் சொல்லி உருவானது எப்படி என்றதை பற்றி இதுக்கு முதல் ஒரு வீடியோவில் நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆனால் அந்த சம்பவங்களுக்கான காரணம் என்னன்றது பஸ் லலித்திட முதல் வாக்குமூலத்தில் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு முதல்ல நடந்த கொலைகள் எதுக்காக நடத்தப்பட்டது என்றது கிட்டத்தட்ட ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. 72 மணித்தியால தடுப்பு காவலுக்கு அமைய இப்பவே விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு எப்படியான பதில்களை சொல்லி இருக்கிறார் என்றது ஊடகங்கள்ல ஒரு சில தகவல்கள் பேசப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. முதல்ல 2022ஆம் ஆண்டு ஹங்குவல்ல பிரதேசத்தில் ஒரு வர்த்தகர் கொலை செய்யப்பட்ட சம்பவம். அந்த கொலை எதுக்காக நடந்தது சொல்லி கேட்ட நேரத்தில் பஸ் லலியா குறிப்பிட்டாராம, எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்பட்டது, கப்பம் கேட்டேன், கப்பம் தர முடியாதுன்னு சொன்னதுக்காக அவர்கிட்ட கதை முடிஞ்சது, இதுக்காகத்தான் அந்த கொலை நடந்தது என்றதான் அவருடைய வாக்குமூலம். இதுக்கு பிறகு இன்னும் ஒரு வர்த்தகர் கொலை செய்யப்பட்ட சம்பவம். அதுவும் வந்து எனக்கு கஷ்டத்தில் இருந்த நேரத்தில் கண்டக்டர் நடத்துனர் வேலை கொடுத்த ஆரம்பத்தில் வந்து கண்டக்டரா இருந்துதான் அதுக்கு பிறகு இந்த மாதிரி குற்றச்சம்பவங்களோட சம்பந்தப்பட்ட நபர் என்ற மாதிரி ஒரு வளர்ச்சி
வளர்ச்சின்னு சொன்னா மோசமான ஒரு வளர்ச்சி நடந்திருக்கு. அதுல அந்த கண்டக்டர் வேலை கொடுத்தவர், நடத்துனர் வேலை கொடுத்த வர்த்தகரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அவரே கொலை செய்யப்பட்டாருன்னு சொல்லி கேட்ட நேரத்தில் எனக்கு காசு தேவைப்பட்டது, கேட்டேன், காசு தரல, இதனால கொலை செய்தேன்னு சொல்லி சர்வ சாதாரணமா அந்த கொலைக்கான காரணம் வந்து பஸ்ல அளித்த வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஹோமாகம பிரதேச சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் ஒருத்தர் கொலை செய்யப்பட்ட குற்றச்சாட்டும் பஸ் லலித் மேல சுமத்தப்பட்டிருக்கு. அவரை இதுக்காக கொலை செய்தீங்கன்னு சொல்லி கேட்ட நேரத்தில் அதுல ஒரு சுவாரஸ்யமான கதை சொல்லப்படுது. 5 வர்த்தகர்கள்ட ஃபோன் நம்பர்ஸை வந்து அந்த பிரதேச சபையிட உறுப்பினராக இருந்தவர் பஸ் லலித்துக்கு கொடுத்தாராம், கப்பம் பெறதுக்குன்னு சொல்லி. அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு காசு தேவைப்படுது, காசை வந்து இந்த நபர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி எல்லாம் செய்ததுக்கு பிறகு அந்த ஹோமாகம பிரதேச சபையிட முன்னாள் உறுப்பினர் வந்து காசை வாங்கி கொண்டு அதில் ஒரு பகுதியை எடுத்து மிச்சத்தை வந்து பஸ் லலித்துக்கு கொடுத்தாராம். அப்ப 2 பேருக்கும் இடையில ஒரு முருகல் நிலை உருவாகி இருக்கு. இதை தவிர அந்த 5 வர்த்தகர்களோட நம்பர்ஸை வந்து பஸ் லலித்துக்கு மட்டும் கிடையாது, தனக்கு எதிராக இருக்கிற இன்னொரு குழுவுக்கும் அந்த 5 பேருடைய நம்பர்ஸை கொடுத்திருக்கிறார். எப்படி செய்யலாம், அதுக்காகத்தான் அவரை கொலை செய்தன்றது பஸ் லலித் ஒரு வாக்கு மூலம் சொல்லி ஊடக செய்திகளை இன்னைக்கு குறிப்பிடுது. இதை தவிர ரொஷான் சொல்லப்படுற ஒரு நபர், ரொஷான்ட சகோதரர் கொலை செய்யப்பட்ட சம்பவமும் பதிவாகி இருந்தது. அதுக்கான காரணம் என்று சொல்லி கேட்ட நேரத்தில் அவன் தேவையில்லாம கதைச்சு கொண்டிருந்தான, அதனால தான் கொலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவானது என்றதான் பஸ் லலித் வாக்கு மூலம் சொல்லி இன்னைக்கு ஊடக செய்திகள் குறிப்பிட்டிருக்கு. இதுக்கு பிறகு விசாரணைகள் தொடர்ச்சி நடக்க போகுது, அப்படியான தகவல்கள் இதுக்கு பிறகு வெளிவரும் என்றதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். சுரேஷ் சலையிட தடுப்பு காவல் உத்தரவு திரும்பவும் நீடிக்கப்பட்டிருக்கு. 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவு. அம்மா கடிதம் போட்டாங்க, எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது. வைஃப் மனோரி சாலை கடிதம் போட்டதுக்கும் எந்த விதமான பதிலும் கிடையாது. இப்போ தடுப்பு காவல் உத்தரவு திரும்பவும் நீடிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நீதிமன்றத்தில் இதை பற்றின வழக்கு விசாரணை நடத்தப்படுது. என்ன சொன்னால், சலை வந்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்பட்டிருக்கிறது, பிழையானது சொல்லி ஒரு ரிட் மனுவை போட்டிருந்தவர். அந்த ரிட் மனு சம்பந்தமான விசாரணை இன்னைக்கு நடத்தப்படுது. அதில் சட்டமாதிபர் திணைக்களம் சார்பாக ஒரு சில முக்கியமான விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்ஷி ஹேரத் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க, இந்த விசாரணைகள் வேற நோக்கத்தின் அடிப்படையில் நடத்தப்படுறது என்று சொல்லப்படுற குற்றச்சாட்டை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றதுக்கான 2 காரணங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. முதலாவது, ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் இருக்கிற சூத்திரதாரிகள் என்று சொல்லி நம்புறதுக்கான, சந்தேகப்படுறதுக்கான சில விஷயங்கள் இருக்கு. பலமான சந்தேகம் இருக்கின்ற அடிப்படையில் தான் சலை கைது செய்யப்பட்டிருக்கிறார். நினைச்ச மாதிரி எல்லாம் கைது செய்யப்படலை, அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்படுது. 2வது, ஷானி அபேசேகரை பழி வாங்குறதுக்காக நடத்தப்பட்டிருக்கிற விசாரணை கைதுன்னு சொல்லப்படுறதையும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி இன்னைக்கு சட்டமாதிபர் திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிவிச்சிருக்கு. என்ன சொன்னா, அதுக்கு உதாரணமா சுட்டி காட்டப்பட்ட சம்பவம் இதுக்கு முதல் வழக்கு விசாரணையிலையும் சொல்லப்பட்டிருந்தது. இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டது போலீஸ் மா அதிபரினுடைய உத்தரவுக்கு அமைய. போலீஸ் மா அதிபர் வந்து உத்தரவு பிறப்பிக்கிறார், சிஐடிக்கு அந்த விசாரணைகள் மாற்றப்படுது. சுரேஷ் சாலை சம்பந்தமான விசாரணைகள் அந்த காலகட்டத்தில் சிஐடியினுடைய பணிப்பாளராக இருந்தவர் வந்து மங்கள தெஹிதனிய, இவர் கிடையாது, ஷானி அபேசேகர் கிடையாது, மங்கள தெஹிதனி இருந்த காலகட்டத்தில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுது. சுரேஷ் சலை வெளிநாடு போறதுக்கான பயணத்தட உத்தரவு வந்து நீதிமன்றத்தால் பெற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த காலகட்டத்திலையும் ஷானி அபேசேகரை வந்து சிஐடியினுடைய பணிப்பாளர் என்ற பதவியில் இருக்கவே இல்லை. அதுக்கு பிறகுதான் வந்து முத்துமாலன்னு சொல்லப்படுற ஒரு பெண் வந்து பணிப்பாளர் இருந்த காலகட்டத்தில் தான் அந்த தட உத்தரவு பெற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகுதான் ஷானி அபேசேகர் வந்தவர். அப்போ ஷானி அபேசேகரவினுடைய பழி வாங்குற நோக்கத்தின் அடிப்படையில் சலை கைது செய்யப்பட்டிருக்கிறாருன்னு சொல்றது வந்து கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றதான் சட்டமாதிபர் திணைக்களம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருக்கிற ஒரு சில விஷயங்கள். இதை தவிர இதுக்கு முதல்ல சொல்லப்பட்ட இன்னும் ஒரு காரணமும் சுட்டி காட்டப்பட்டிருந்தது. அந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் வந்து ஏற்கனவே மலேசியாவில் இருந்து திரும்பினதுக்கு பிறகு வெளிவிவகார அமைச்சுக்கு ஒப்படைக்கப்பட்டது சொல்லி அவர் வாக்குமூலம் கொடுத்திருந்தார். ஆனால் இந்த மனுவை பதிவு செய்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு சில பக்கங்கள் அதுல இருந்து ட்ரூ காப்பி வந்து சான்றளிக்கப்பட்ட பிரதிகள் சொல்லப்படுற பக்கங்கள் நீதிமன்ற மனுவில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏற்கனவே வெளிவிவகார அமைச்சிட்ட வந்து ஒப்படைச்சிருப்பாரா இருந்தால் ஒரு சில பக்கங்களை எப்படி சமர்ப்பிச்சிருக்க முடியும் சொல்லியும் இன்றைக்கு பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுஹர்ஷி ஹேரத் வந்து நீதிமன்ற வழக்கு விசாரணையில் கேட்டிருக்கிறாங்க. இதை தவிர சலைவுக்கு சார்பான இடைமனுக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ரிட் மனுவுக்கு ரிட் மனுவோட சேர்த்து மொத்தம் 13 மனுக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் கருதினால் மட்டும்தான் மற்ற பக்கம் இருந்து பதிவு செய்திருக்கிற பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்புல இருந்து ஒரு மனுவை போட்டிருக்கிற நபர். மற்ற எல்லாருமே வந்து பிக்குகள், பெரும்பாலானவர்கள் பிக்குகள். சலைவுக்கு சார்பா இந்த மனுக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்படணும் சொல்லி இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்து சட்டமாதிபர் திணைக்களம் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கு. அதுக்கு சொல்லப்படுற காரணம் என்னன்னு சொன்னா, இந்த மனுவில் சொல்லப்பட்டிருக்கு பொது நலன் சார்ந்து இந்த இடை மனுக்களை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் சொல்லி. இதை தவிர சலைவினுடைய அடிப்படை உரிமை மீறப்படுதுன்னு சொல்லியும் ஒரு காரணம் குறிப்பிடப்பட்டிருக்கு. அடிப்படை உரிமை மீறல் மனுவாக இருந்தால் இந்த நீதிமன்றத்தில் பதிவு செய்ய முடியாது. பொது நலன் சம்பந்தப்பட்டிருக்கிற ஒரு விஷயமா ரிட் மனுவுக்கு இன்னும் ஒரு இடை மனுவை பதிவு செய்ய முடியாது.
ஒரு நபர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் நடத்தப்படுதுன்னு சொன்னா அது தனிநபர் சம்பந்தப்பட்டிருக்கிற விஷயம். அது பொது நலன் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லி மனுவை பதிவு செய்திருக்கிறதே பிழையானது. இதனால அந்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்படணும்னு சொல்லி சட்டமாதிபர் திணைக்களம் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கு. அது சம்பந்தமான உத்தரவு அக்டோபர் மாதம் பிறப்பிக்கப்படும் சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் எந்த விதமான கடைசி தீர்மானமும் நீதிமன்றத்தால் எடுக்கப்படலை. என்ன நடக்கும்ன்றதை நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த சம்பவங்கள் சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நாங்க வழக்கம் போல இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். வணக்கம்.